புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்க லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது? அவங்க லைஃப்ல பணம் வருமா? பணம் வரணும்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும்ன்றத நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகளை வழங்க போகுது? இதைதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த ஒரு அழுத்தம், குறிப்பா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயா வேலை கிடைக்கும், ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, இந்த வருஷமா வேலை கிடைக்கும். ஏன்னா கடந்த ஆண்டுல வேலையினால வேலையே பிரச்சனையா இருந்திருக்கும். வேலை நிறைய பேர் என்ன இருக்கும், வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகும்போது வேலை இல்லாம இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இந்த ஆண்டாவது இவங்களுக்கு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஏன்னா நீங்க என்ன பண்ணணும்னா பழைய வேலையை நிறைய பேர் பழைய இடத்துல கூப்பிடுவாங்க. எந்த இடத்துல வேலை செஞ்சாங்களோ அதே இடத்துக்கு திருப்பி வான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி கூப்பிட்டாலும் நீங்க தாராளமாக போகலாம். போகும்போது தெளிவாக பேசிக்கிட்டு போகணும், அவ்வளோதான். என்னன்னாக்க உங்களோட சம்பளம் மற்ற விஷயத்தெல்லாம் பேசிட்டு போகணும். வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு போய் எங்கேயாவது ஒரு விதத்தில் லாக் ஆவதற்கான வாய்ப்புகள். ஆனால் எங்கே வேலை செய்தாலும் சரி, இந்த 1, 2, 3 பாகத்தில் இருக்கிற வேலையில் ஒரு அழுத்தமான சூழல் தான் இந்த மே மாதம் வரையும் இருக்கும். ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக மாறும். அப்போது புனர்பூசம் 1, 2, 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வேலை சார்ந்த அழுத்தத்தோடு தான் பயணிக்கக்கூடியதா இருக்கு. இல்ல வேலையே ஒரு அழுத்தமா இருக்கும். அதே கடகராசியில் இருக்கிற புனர்பூசம் 4வது பாதத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நிறைய வேலை மாற்றம் இருக்கும். வேலையே பார்த்தீங்கன்னா வெளியூர் வேலைக்காக வெளியூர் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலைக்காக நிறைய விஷயங்கள் மாறுவாங்க. வேலையே சில பேருக்கு என்னன்னாக்க வேலையை விட்டுட்டு அதனால வேலையில பார்த்தீங்கன்னா ஏதாவது தொந்தரவு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். ஸோ கடந்த ஆண்டே வந்திருக்கும். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை மாற்றம் இல்லை வேலையில சேஞ்சஸ் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்க கொஞ்சம் என்னன்னாக்கா நண்பர்களுடன் கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல சிறிய பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு. ஸோ நண்பர்களே எதிரி ஆவான். ஸோ அதனால நட்பு வட்டத்தை கொஞ்சம் சரியா வச்சுக்கணும். ஏன்னா அதன் மூலியமாகவும் சில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை உங்க நண்பருக்கு கிடைக்கும். மேலும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் புதிய ஒரு கௌரவம் அந்தஸ்து எல்லாமே புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கு. ஸோ வணக்கம்.